ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபருக்கு வந்து நம்ம ப்ரைஸ் ஆஃபர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ப்ரைஸ் ஆஃபர் கொடுத்துருக்கோம். இது போக இஎம்ஐ ஆஃபர்ஸ் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் எல்லாருமே லாகின் பண்ணி ஒரு நார்மலாக எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வர்ற மாதிரி இஎம்ஐ ஆஃபர் இருக்குது. இது போக கேஷ்பேக் ஆஃபர் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து சத்யாவில் மட்டுமே வந்து அந்த கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கும் கஸ்டமருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மூடப் சீரீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்டா வியூன்னு சொல்லி வருது. இன்ஸ்டா வியூனா என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நாக்கு உள்ள என்ன இருக்குங்கிறது நம்ம ஈஸியாக விசிபிளில் பார்த்துக்கலாம். நாக் பண்ணால் உள்ள என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,72,000 மல்டிபிள் கலர் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கஸ்டமர் அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் லாஸ்ட் 21 டேஸோட யூசேஜ் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கூலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ஸ் டோர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கூலிங் ஹெவியாக லாஸ் ஆகும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த டெக்னாலஜி. ஓகே சார். ஆக்சுவலாக கீழே வந்து ஃப்ரீசர் வந்துடும், மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் வந்துடும். ஸோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருப்பாங்க. என்ன டெம்பரேச்சர் இருக்குது என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சார். நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃபை இன்பில்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மாதிரி சாங்ஸை வந்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சமைக்கிறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் சார். இதுலேயே எஸ் சார். சூப்பர். கீழே இருக்கிற ஃப்ரீசரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலர் தான் சார். மீட் ஐட்டம்ஸை எப்பவும் போல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் டவர்னு சொல்லிட்டு எல்ஜியில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே வாஷிங் மிஷின் கொடுத்துருவாங்க, மேலே ட்ரையர் கொடுத்துருவாங்க. ஸோ பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏடிடின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போடுற கிளாத்தோட ஃபேப்ரிக்கோட சாஃப்ட்னஸ் வெயிட் ரெண்டையுமே சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த துணியை எப்படி வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரீலோடட் 20,000 ப்ரோக்ராமில் எது ஃபஸ்ட்டு செகண்ட் வரும்னு சொல்லி வாஷ் பண்ணி கொடுக்குறதா ஏடிடின்னு வந்துருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டைரக்ட் ட்ரைவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டைப் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையரில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் இன்வெர்ட்டர் ஹீட் பம்ப் டைப்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வெயிலில் துணி காய போட்டால் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 45 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால வந்து துணி ஃபேட் ஆகுறது, கிளாத் டேமேஜஸ் இருக்கும். ஸோ இந்த சீரீஸில் போகும்போது 35 டிகிரி டெம்பரேச்சரில் இந்த ட்ரை ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கிளாத் டேமேஜ், ஃபேப்ரிக் டேமேஜ் 100% இல்லாமல். இதோட ரேட் என்ன வருது? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh அரௌண்ட் வருது. நான் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை பற்றி கேட்கல, அதோட ரேட் எவ்வளோ வருது சார்? ரெஃப்ரிஜிரேட்டர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.8 வருது சார். 3.8 எஸ் சார். ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் 35,000 அரௌண்ட் இருக்குது. ஸோ அது போக வந்து சத்யா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது சார். பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் திங்க் வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி இருக்குது சார், பில்டின் ஹாப் இருக்குது, கேஸ் ஸ்டவ் இருக்குது, மைக்ரோ ஓவன் இருக்குது, குக்கிங் ரேஞ்சஸ் இருக்குது, டிஷ்வாஷர்ஸ் இருக்குது. இன்னொரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி சார், அதாவது ஃபேபரோட மதர் பிராண்ட் வந்து ஃப்ராங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ஸ் இருக்குது, கிச்சன் சிங்க் வரும், கிச்சன் எஸ்எஸ் சிங்க்கு, குவாட் சிங்க்கு, சிங்கோட டேப், கிச்சனோட டேப் வரும் சார், ப்ளஸ் பயோ வேஸ்ட் டிஸ்பென்சர் வரும். இதெல்லாமே வந்து ஃபேபரோட மதர் பிராண்ட்ஸ். நம்ம மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஷோரூம் இப்போ பார்க்க முடியாது. என்ன அந்த மாதிரினா நம்ம பிஎல்டிசியும் போட்டு அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் டெக்னாலஜி நிறைய கொண்டு இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்னி எடுத்திங்கன்னா 3 ஸ்பீடு தான் வரும். பட் நம்ம 9 ஸ்பீட் 10 ஸ்பீடு வரைக்கும் இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இதாகிக்கும். இப்போ நம்ம சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா 1800 சக்ஷன் பவர் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாவே நிறைய மாடல்ஸ் இருக்கும். இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஈஸியாக நம்ம வந்து
க்ளீனிங் பண்ணிக்கலாம் இந்த ஈஸியாக மெத்தடில். இப்போ நார்மலாக குக் டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. இது வந்து இந்த பர்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கல்ட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில். அதே மாதிரி டிஷ் வாஷர்ஸு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருப்பீங்க. வெளியவே பார்த்துருப்பீங்க அந்த சிங்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவன் வந்து நிறைய நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓவனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து ஏர் ஃப்ரையர் இது வந்து பப்ஸ் எல்லா விஷயம் நம்ம செய்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஃபுட் கிரேடில் போரோசில்ல வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இதனால் என்ன நன்மை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அலுமினியம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அலுமினியம் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ஜெயிலில் தான் யூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா மூளையை மழுங்க செய்யணுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் தான் அலுமினியம். அதை வந்து ஒரு நாளடைவில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்ஃபர்ட் ஜோனில். பட் வந்து உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். ஸோ நம்ம ஒரு பொருள் சூடு பண்ணும்போது அதோட இந்த பிளாஸ்டிக்கோட சூடு வந்து அதில் இறங்கும். அதே போல் சாப்பர் வரும். இது பார்த்தீங்கன்னா 2 குறுமிளகு போட்டு கூட நீங்கள் நினச்சிருக்கீங்க. இதே லோக்கல் பிராண்ட்லாம் வச்சுருப்பாங்க. இந்த லோக்கல் பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஃபிஷியன்சியே இருக்காது. பட் இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 குறுமிளகு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு இதாக இருக்கும். ஏன்னா அந்த மெட்டீரியலுக்காக தான் அந்த ரேட். தேங்க்யூ. Sir, this is oil free snacks maker sir. Any varieties of hygienic snacks within a minutes la உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணி தான் பொரிக்கிறோம். எதுமே ஆயிலே தேவையில்லை. கடாயிலனா ஒரு 1/2 லிட்டர் ஆயிலை கொதிக்க வச்சு நம்ம ரெடி பண்றோம் இல்லீங்களா? ஜஸ்ட் அப்படியே எடுத்து உள்ள போட்டீங்கன்னா போதும். ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வெளிய வந்துரும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா பாப்பட், ஆல்மண்ட்ஸ், cashew nuts, rice fruit, peanuts, any varieties of snacks பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா பிரெட் கூட இதுல டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஃபிங்கர் சிப்ஸ் சொன்னா ரா பொட்டேட்டோ அப்படியே கட் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? பொட்டேட்டோ ஃபிங்கர் சிங்க பாருங்கள். இது மாதிரி ரெடியாக வெளியே வரும்போது லைட்டாக ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைண்ட் ஆகும். ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்டிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம கடாயிலெல்லாம் கரண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஓகே. சப்போஸ் உங்களுக்கு ஆயில் இது வந்து நீங்கள் கடாயில் வந்து ஆயில் போட்டு யூஸ் பண்ணி சாப்பிடுவீங்க. இதில் வந்து ஆயிலே கிடையாது. உங்களுக்கு ஆயில் வேணும்னு அப்படின்ற போது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் போடுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் ஆயிலே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். ஒரே ஈவனாக இருக்கும். ஃப்ரையிங் வந்து கரிஞ்சு போகாது, திஞ்சு போகாது. இப்போ பாருங்கள், ஆக்சுவல் காஸ்ட் வந்து 3500. இன்றைக்கி வந்து உங்களுக்கு எக்ஸிபிஷனுக்காக தினமலர் ஆஃபர் வந்து 1000 rupees 2500 கொடுக்கும். ஆமாம். சார், ஜென்ரலாகவே வந்து தினமலர் எக்ஸ்போன்றது வந்து நம்மளுக்கு கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்போ. ஆமாங்க. ரெண்டாவது இது வந்து இந்த August 15th வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுன்றது வந்து அந்த எல்லாம் பப்ளிக் ஹாலிடேன்றதுனால அந்த ஃப்ரம் தி 10:30 பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌடு. ஆமாங்க. இப்போவே நல்ல பிஸ்னஸ் நீங்களே பார்த்தீங்க. எல்லாம் பில்டிங்ஸ் போயிட்டுருக்குங்க சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், இது வந்து ஜென்ரலாக கோயம்புத்தூர் மாத்திரம் வரமாட்டாங்க சார். இன்னொன்று அரௌண்ட் அந்த டோட்டல் சரௌண்டிங்ஸ் எக்ஸாக்ட்லி. ஈவன் கொங்கு பெல்ட்டை தாண்டி ஈவன் சேலம் அங்கேருந்து வந்துடுவாங்க. ஆமாம் சார். இது வந்து என்னென்னா மெயினாக அந்த இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ்ன்றது இங்கே இருக்கும் சார். அதாவது இப்போ வந்து நம்ம ஆளுங்க வந்து கோயம்புத்தூர் இருப்பார், ஆனால் அவர் சொல்லிடுவார் இப்போ இப்படி தினமலர் எக்ஸ்போ நடக்குதுன்னு வேற ஒரு ஏரியாவிலேருந்து உடனே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து என்னென்னா சார், இன் ஒன் ரூப் வந்து நாங்கள் அரௌண்டு 6 to 7 டிஸ்ட்ரிக்டோட சேல்ஸை நாங்கள் எடுக்க முடியும். இங்கே பார்த்துடலாம். அடுத்து இந்த 4 நாளில் வந்து சார் அரௌண்ட் 6 monthsோட ரீட்டைல் பிஸ்னஸை வந்து நம்ம எடுக்க முடியும். இங்கே கவர் பண்ணிடலாம் சார். அது ஏன்னா வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் தினமலரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து உள்ள வரல. நீங்க வந்து அந்த ரெப்புடேஷன் இருக்கணும். அவங்க அதெல்லாம் சில விஷயங்களை பார்க்காமலாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால வந்து அந்த அவங்களோட ரீடர்ஸ்க்கே வந்து அது ஒரு
ஒரு ட்ரஸ்ட் பர்ச்சேஸ் இருக்கும். எக்ஸ்போ இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுல வந்து பேசிக்காக தினமலர் இருக்கும்போது அவங்க க்ரௌட் புல்லிங் எப்பவுமே நல்லா இருக்கும். மற்ற ஆர்கனைசர்ஸை விட பெட்டராக பண்ணுவாங்க. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க காலையிலேருந்தே வந்து க்ரௌடு நல்லா வந்துட்டு இருக்கு. சின்ஸ் இது ஆகஸ்ட் 15ன்றனால லீவ் நாளுங்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும். இன்னும் 3 நாள் இருக்கு. 3 நாளுமே இன்னுமே நல்ல க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் லாஸ்ட் 2 days வந்து நல்ல கன்வர்ஷனும் நாங்க இருக்கும்னு நம்பி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி நம்ம டிஸ்பிளே எல்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் we are expecting a good thing.